வணக்கம் மக்களே. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 65 வருஷங்களுக்கு முன்னாடி நடிகர் திலகம் சிவாஜி பத்மினியோட சம்பளம் எவ்வளோன்னு இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. 1941 வெளிவந்த பாகவதரோட வெற்றி படம் அசோக் குமாருக்கு அவர் தான் திரைக்கதை எழுதியிருப்பாங்க. PU சின்னப்பா கோவலனாகவும் கண்ணாம்பா கண்ணகியாகவும் MS சரோஜா அவர்கள் மாதவியாகவும் நடித்து படம் தயாராகிடுச்சு. சுமார் 2.5 லட்சம் செலவில் இந்த படம் எடுக்கப்பட்டு 110 நகரங்களில் வெளியிடப்பட்டது கண்ணகின்ற திரைப்படம். 1 கோடிக்கும் அதிகமானவர்கள் இந்த படத்தை பார்த்துருக்காங்க. வசூலும் அதிகமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். கண்ணகி படத்தோட லாபத்தில் கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோவுக்கு லீஸுக்கு எடுத்த படங்கள்லாம் தயாரிக்க ஆரம்பிச்சிருச்சு ஜூபிட்டர் பிக்சர்ஸ். இதுக்கப்புறம் CN அண்ணாதுரை அவர்கள் திராவிட நாடு பத்திரிகையில் கண்ணகின்ற படத்தை பற்றி எழுதியிருப்பாங்க. 50களோட இறுதியில் கண்ணகி படத்தை ரீமேக் செய்ய சோமசுந்தரம் அவர்கள் திட்டம் போட்டிருக்காங்க. படம் அண்ணாவுக்கும் SA சாமிக்கும் திரையிடப்பட்டு காட்டப்பட்டிருக்கு. புராண சரித்திர படங்கள்னு சொல்லி வழக்குழிஞ்சு சமூக கருத்துக்கள் இருக்கிற படங்களாக முதன்மை பெற்றிருந்த நேரம் அந்த காலகட்டத்தில் கண்ணகியை அப்படியே மறுபடி எடுத்தால் இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறது கஷ்டம்னு சொல்லி அண்ணா சொல்லியிருக்காங்க. அவரோட கருத்தை சோமசுந்தரமும் ASA சாமியும் ஏற்றுக்கிட்டாங்க. அதே நேரம் தன்னோட கணவனை போராடி மீட்கிற கண்ணகியோட சித்திரம் அவங்கள விட்டு போகலன்னே சொல்லலாம். அந்த ஒரு வரியில் தான் புதிதாக ஒரு கதையை எழுதுறதுன்னு சொல்லி தீர்மானிச்சிருக்காங்க. அந்த காலத்தில் ஹாலிவுட்டோட எகிப்தோட திரைப்படம் தான் பிரபலமாக இருந்திருக்கு. அந்த கதையோட பாதிப்பில் அரு ராமநாதனும் ASA சாமியும் தங்கப்பதுமைன்ற கதையை எழுதியிருக்காங்க. இது ஸ்கிரிப்டல் வடிவம் அப்படியே கண்ணகியை பற்றி இருந்திருக்கு. ஆனால் கதை வேறு. கோவலனை பிரதிபலிக்கிற ஒரு மணிவண்ணன்ற கதாபாத்திரத்தில் நடிகர் சிவாஜி கணேசனும் கண்ணகியை பிரதிபலிக்கிற மாதிரி செல்வி என்ற வேடத்தில் பத்மினி அவர்களும் நடிச்சிருப்பாங்க. மாதவிக்காக மாயமோகினின்ற கதாபாத்திரம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆண்களை மயக்கிற ஒரு வசீகர மோகினியாக நடிக்கிறதுக்காக அஞ்சலி தேவி கிட்ட போயிருக்காங்க. அவங்க மறுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் பானுமதிகிட்ட போயிருக்காங்க. அவங்களும் நடிக்க மறுத்துடுறாங்க. லலிதாவும் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. கடைசியாக TR ராஜகுமாரி கிட்ட வராங்க. கொல்லும் வெளியான்ற வர்ணிக்கப்பட TR ராஜகுமாரி மாயமோகினியாக நடிக்கிறதுக்காக ஒத்துக்கிட்டாங்க. அவரே அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தம்ன்ற சொல்கிற அளவுக்கு மாயமோகினியை தன்னோட நடிப்பால் உயிர் பெற செஞ்சுருப்பாங்கன்னே சொல்லலாம். ASA சாமியோட இயக்கத்தில் சுமார் 8 லட்சம் ரூபாய் மதிப்பில் தங்கப்பதுமை படம் தயாராச்சு. மணிவண்ணன்ற கேரக்டரில் சிவாஜிக்கு நிகராக பத்மினி செல்வின்ற கதாபாத்திரத்துலையும் நடிச்சிருப்பாங்க. படப்பிடிப்போட இடைவெளியில் கூட ஓய்வு எடுக்காமல் பத்மினி அவர்கள் வசனங்களை படித்து மனப்பாடம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். நாயகன் நாயகி 2 பேருக்குமே சம வாய்ப்புங்கிறதுனால நடிகர் சிவாஜிக்கும் 60,000 சம்பளம் அப்படியே பத்மினிக்கும் கொடுத்துருக்காங்க. மாதவியாக நடித்த TR ராஜகுமாரிக்கு 25,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காங்க. கண்ணகி படம் அதிக நகரங்களில் வெளியிடப்பட்டு நல்ல வசூல் அள்ளியிருக்கு. அதுக்கு நேரெதிராக தங்கப்பதுமை குறைவான திரையரங்கில் மட்டும் வெளியிட்டு சொதப்பிடுச்சு. படத்தோட விநியோக உரிமையை வாங்கிட்டு இருந்த ராமகிருஷ்ணன் ஃபிலிம்ஸு பிறகு அவங்கக்கிட்ட இருந்து விநியோக உரிமையை ஜெயராமன் பிக்சர்ஸ் வாங்கி சிறந்த முறையில் வெளியிட்டிருக்காங்க. படமும் ரசிகர்களால் வரவேற்கப்பட்டிருக்கு. 6வது தேசிய திரைப்பட விழாவில் தமிழோட சிறந்த படத்துக்கான 2வது பரிசை இந்த தங்கப்பதுமை படம் வாங்கியிருக்குன்றது குறிப்பிடத்தக்கது. தேங்க்யூ.